தூத்துக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக தேர்தல் அறிக்கை குழுவின் ஆலோசனை கூட்டம் எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் இசக்கிராஜா. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலானது இன்னும் சில தினங்களில் வரவிருக்கக்கூடிய சூழலில் திமுக தேர்தல் அறிக்கை குழு தூத்துக்குடியில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரித்தா, அதாவது நீங்க சொன்னது போல பாராளுமன்ற தேர்தல் தற்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிற நிலையில திமுக சார்பாக அதாவது உரிமைகளை மீட்க ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் ஒழிச்சிட வேண்டிய தமிழ்நாட்டின் கருத்துக்கள் என்ற தலைப்புல இன்று தூத்துக்குடியில தனியார் மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் அறிக்கை குழு தேர்தல் அறிக்கை குழு கனிமொழி எம்பி தலைமை பொறுப்புல கொடுக்கப்பட்டு அவருடைய தலைமையில தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல TKS இளங்கவன், முன்னாள் எம்பி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல்ராஜன் உள்ளிட்ட பலர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தூத்துக்குடியில் நடக்கிற அந்த தனியார் மண்டபத்தில் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தை விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள், வியாபாரி, மருத்துவர், மீனவர், மாணவர் சங்கம் சொல்லி அனைத்து பிரிவுகளில் இருந்தும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கிற கூட்டம் இங்க நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துக்கு ஏற்கனவே கனிமொழி எம்பி தலைமையில இருந்தாலும் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராஜ் உள்ளிட்டோரும் கலந்துட்டு இருக்காங்க. இவங்கிட்ட நேரடியாகவே மனுக்கள் மூலமாகவும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டும் அந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து ஆர்வமுடன் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த விவசாயி, வர்த்தக சங்கம், ஆல் இந்தியா சேம்பர் உள்ளிட்ட பல்வேறு வர்த்தக பிரிவிலிருந்து தங்களுடைய கருத்துக்களையும் தூத்துக்குடி மாவட்டத்தை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு விரிவாக்கம் செய்யக்கூடியதுக்கு தேவையான யோசனைகள் அவர்கள் துறை சார்ந்த யோசனைகளை இந்த குழுவிட்ட அவங்க அறிக்கையாகவும் ஆலோசனையாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டம் இன்று முழுவதும் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமாக நடைபெற இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் முதலாக இப்போ துவங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் உள்ளவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பிரீதா, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இசக்கிராஜா. பணியை துவங்க இருக்கிறது. இன்று இந்த மாவட்டத்திலே தூத்துக்குடியை சேர்ந்த ஆர்வலர்கள், அது மட்டும் இல்லாமல் விருதுநகர், ராமநாதபுரத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மனுக்களாக எழுதி கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த மனுக்களை உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அதை கொஞ்சம் சுருக்கமாக எங்களுக்கு விளக்கி சொல்லி